டாக்டர், அப்பா அம்மாவுக்கு சுகர் பிபி இருந்தா அது பசங்களுக்கும் நிச்சயமா வருமா? 100% வரும்ன்றது அவசியம் இல்ல. சுகர் பிபி ஜெனடிக்கோட கான்ட்ரிபியூஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் மெயின் இது நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான். நம்ம லைஃப் ஸ்டைல கரெக்டா நம்ம அங்கேஜ்ல இருந்தே ப்ராப்பர் எக்ஸசைஸ், ஒழுங்கான டயட் பண்ணிட்டே இருந்தோம்னா ஜெனடிக்கா கூட வராம தவிர்க்க முடியும் நம்மளால. எங்கேஜ்ல சுகர் பிபி வந்தவங்க இதை வெளியே சொல்லவோ டாக்டர் பார்க்கவோ தயங்குறாங்க. யாருக்காவது தெரிஞ்சா நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? சுகர் இருக்கிறவங்களுக்கும் சுகர் இல்லாதவங்களுக்கும் இவங்க மேபி வந்துட்டு அந்த மெடிசன் எடுக்க அவசியம் இருக்கலாம். லைஃப் ஸ்டைல இன்னும் கொஞ்சம் பெட்டரா இண்டிவிஜுவல் பாடியும் ஒவ்வொரு மாதிரி தான். அதை பத்தி நம்ம வெக்கமா நம்ம நினைச்சிக்காம அதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு தைரியமா நம்ம ஃபேஸ் பண்ணும்போது நமக்கும் சுகர் இல்லாதவங்களுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நம்ம மாதிரி அவங்க இருக்க போறாங்க. ஸ்ட்ரிக்டான ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து போன லைஃப். டாக்டர், நிறைய யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல பாக்குறோம், இந்த நாட்டு மருந்து சாப்பிடுறதுனால சுகர் கம்ப்ளீட்டா சரியாயிடுமா? நாட்டு மருத்துவம் மூலியமா சுகர்லாம் கியூர் பண்ணக்கூடிய வழி இருக்கு அப்படின்னா உலகமே அதை திரும்பி பார்த்து எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் யாருக்குமே கண்டுபிடிக்கப்படல. நம்ம நாட்டு மருந்துல நம்ம ட்ரை பண்றோம் அப்படின்னா கூட சுகர் கண்ட்ரோலா இருக்கான்றது தியரிட்டிக்கா செக் பண்ணிக்கணும். அந்த மருந்து வேலை செய்யாது. நிறைய பேர் என்ன தப்புனா, நான் அந்த மருந்து எடுத்தோன்னே நான் நல்லா இருக்கேன், நான் பெட்டரா இருக்கேன் அப்படின்ட்டு எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லாம ஒரு 10 வருஷம் விட்டுட்டு அப்புறம் சுகர் ஒரு 500 400 வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி தப்பு நம்ம பண்ண முடியாது. நம்ம மக்களை ட்ரை பண்ணலாம், பட் அது வேலை செய்தான்ன்றது நம்ம டெஸ்ட் பண்ணாம விடுறது வந்துட்டு காம்ப்ளிகேஷன் கொண்டு போய் விடுவோம்.